தமிழ் பேசும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் பேசலாம்னு வந்தாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது முதல்வர் விஜய் அவர்கள் சுத்தியே நடந்திருக்கு. அது பேசாம இருந்தா எப்படி? அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அந்த குழந்தைய கொஞ்சின விதம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா கைய நீட்டுன்னு சொல்றாரு. இதையெல்லாம் தாண்டி நான் பெரிய முதலைகளை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறேன், கீழே சாதாரணமா போயிட்டு நம்ம சின்ன குழந்தைகள் அந்த முதலைகிட்ட மாட்டிக்கிறாங்களே, அவங்களுக்கும் சேர்த்து நாங்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. அது கண்டிப்பா ஷேர் பண்ணணும். அது ரொம்பவும் தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசியம். ஏன் உலகத்துக்கே அத்தியாவசியம் தான். இப்ப தமிழ்நாட்டு லெவல்ல ஆரம்பிப்போம் வேட்டையா. அது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, என்னங்க நீங்க இங்க போயிட்டு இவங்களுக்கு மட்டும் யாரு முதல்வர் விஜய் அவர்களை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் நீங்க பதவி கொடுக்குறீங்க, மத்த யாரும் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு நிறைய பேர் நம்மளை பார்த்து, அது முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்ல. கிண்டலை தாண்டி அவதூறு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கொடுத்தாங்கல்ல இந்த அரங்காவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை அந்த சும்மா தூக்கி கொடுத்துருவாங்களா? ஏற்கனவே நம்ம நிறைய பேருக்கு நிறைய பதவி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறீங்க. அது அவதூறு அப்படிங்கிறீங்க. வயிற்றுச்சலு. இருங்க இவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க எது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி நான் கொண்டு வந்திருக்கேன். அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இதையெல்லாம் தாண்டி நம்ம இவர் இருக்காருல்ல அண்ணாமலை அவர்கள், அமைதியானார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாம் அடிச்சுட்டு இருக்கும் போதுதான் உண்மையிலுமே அவர் அமைதி ஆயிட்டாராங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழகத்துல ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, அதனால அமைதி ஆயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலும் அவரோட சின்ன ஹிஸ்டரி எடுத்து பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம சொல்லுவோம் இந்த விஷயத்த. உண்மையிலுமே இதுக்காக தான் அமைதியானாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது, அந்த கமெண்ட் செக்ஷன் அப்படியே இழுத்தீங்கன்னா அது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது பெரிய உந்துதலா இருக்கும். நீங்க மறக்காம அதை கிளிக் பண்ணிருங்க. நமக்கு பெரிய உந்துதலா இருக்கும். லைக், நம்ம வீடியோ பாக்குறீங்க கம்ப்ளீட்டா லைக் கொடுத்தீங்கன்னா பெரிய உந்துதலா இருக்கும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம தமிழக இளைஞர்கள் நாசமா போறதுக்கான காரணங்கள் இருக்குது. பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பணம் வச்சுட்டு இருக்கிற முதலைகளை இன்னும் பணத்தை பெருக்கி பயத்தை வீங்க வைக்கணும் இல்ல, அதுக்காக சின்ன பசங்களுக்கு ஏன் இவர் பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு இருக்காருன்னா, பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிக்குது இந்த மாதிரி தவறான செயல்கள். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். தம்பி, நீ இது மாதிரிலாம் செய்யாத, இதை செய்யறவங்களையும் நீ உதவாத அப்படிங்கிறது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு ஆசை கட்டுறாங்க. ஏயா படிக்கிற அந்த முதலைகள் இருக்குதுல்ல, அந்த பண முதலைகள், அவங்கள ஏப்பா படிக்கிற, படிச்சு என்னையா போற, பெரிய ஆளாகி வேலைக்கு போய் ஒரு கம்பெனியில உட்காந்துக்கிட்டு ஒருத்தனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறத விட நான் கொடுக்குற பொருள் கொண்டு போய் இன்னொருத்தருக்கு கொடுத்தீன்னு வச்சுக்கேன், நீயும் சந்தோஷமா அப்பப்ப நீயே எடுத்து நக்கி பார்த்துக்கோ, அப்படியே சந்தோஷமா சொர்க்கத்திலேயே அப்படியே கொண்டு போய் மத்தனும் கொடு அப்படிங்கிற மாதிரி சில பிரெயின் வாஷ்னு சொல்லுவாங்கல்ல, மண்டகலவுற வேலை, அந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டு சின்ன பசங்களை, படிக்கிற பசங்களை படிக்காம பண்ணி அதே ஸ்கூல்ல கொண்டு போய் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போய் வில்லுப்பா அந்த பசங்களையும் நாசம் பண்ண அப்படின்னு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவங்கள வேட்டையாடுறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு எடுத்தவர் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். நீ அங்கேயே இரு, நான் வரேன். ஆனா உங்களுக்கு நீங்க பகடக்காயா யூஸ் பண்ற இந்த பசங்களை ஃபர்ஸ்ட் இங்க பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி இந்த செயலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பருவத்திலே கொடுக்கறதுக்கு கையை நீட்டு சொல்லிட்டாருங்க. கையை நீட்டு சொன்ன உடனே பசங்க எல்லாம் கையை நீட்டிட்டாங்க. எதுக்கு? உறுதிமொழி எடுக்கிறதுக்கு. அது கூடவே நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளும் கையை நீட்டி சொல்லும் போது அப்படி மெய்சிலிருப்பா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே சொல்றேன். அவளை கையை நீட்டி இந்த போதைப் பொருளால் என்ன தீமை, இந்த போதைப் பொருள் மற்றவர்களுக்கு என்ன தீமை, இதை உபயோகப்படுத்தவர்கள் என்ன ஒரு விஷயம் பண்றாங்க, அது குடியாகட்டும் இல்ல போதை வசதிகள் எது வேணாலும் இருக்கட்டும், இந்த கஞ்சா அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உள்நேமெல்லாம் எனக்கு தெரியலப்பா, உண்மையிலுமே தெரியல. அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க தொடக்கூடாது. இது எல்லாம் குடும்பத்தை அழிக்கும். குடும்பத்தை அழிப்பதோடு அந்த சமுதாயத்தை அழிக்கும். சமுதாயத்தை அழிப்பதோடு ஒரு மாநிலத்தையே நாசம் பண்ணும். அந்த மாநில நாசமாகும் போது இந்தியாவே நாசமாகும். இந்தியா நாசமாகும் போது நம்மளுடைய ஒரு அந்தஸ்து இருக்கும்ல, அதை உலக அளவில் நாசமா போயிடும். இந்தியாவுக்கான ஒரு மரியாதை இருக்குது. அதுக்கு இந்த இளம் தலைமுறையினரே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்க சொன்னாரு. பாத்தீங்களா? இங்கதாயா செயல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டிட்டு இருக்கிறாங்களே சில பேரு. இங்கதான் இருக்காரு முதலமைச்சர். ஒரு மாநிலத்தை முன்னுதாரண மாநிலமாக ஆக்கணும் அப்படின்னா அங்க போதையில் விழுந்து கிடக்கக்கூடிய அத்தனை இளம் சிறார்களையும் இளைஞர்களையும் நல்வழிப்படுத்தி கொண்டு வர்றதுதான் ஒரு சால சிறந்தான ஒரு வழி. அந்த வழியை முன்னெடுப்பா கொண்டு போறோம் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இதுதான் நடந்துச்சு. அங்க ஒரு குழந்தை மழலை சொல்லுங்க. அந்த குழந்தை அந்த காவல்துறையோட பையனாட்டு இருக்குது. வந்த உடனே எந்த முதல்வராவது எடுத்து பக்கத்து அக்கா பையன் தங்கச்சி பையன் இப்படி எல்லாம் வந்தாங்கன்னா எடுத்து அப்படி இப்படி வச்சுக்குவாங்கல்ல.
மார்போடு சாட்சிக்கிட்டு நீ என்ன படிக்கிற அப்படின்னு இப்படி அண்ணாந்து பேசி அந்த குழந்தை அதெல்லாம் பண்ணும் போது தமிழக மக்கள் என்னையா அது ஏன் அண்ணன் நாட்டு இருக்குதுயா, ஏன் பையன் மாதிரியே இருக்குதுயா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி 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 அவர் ஒவ்வொரு நாளுமே எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஏற்கனவே பல வீடியோ சொன்னேன். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்துல இப்படிதான் இருந்திருக்குமோ, இப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்கள்கிட்டும் சரி, நம்மளுடைய அரசு அதிகாரிகள்கிட்டும் சரி, சுத்தி இருக்கிற நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கிட்டும் இப்படிதான் இருந்திருப்பாரோ, ஒரு கனிவாகவும் ஒரு பாசமாகவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கண்கூட பார்த்தேங்க. உண்மையிலே சொல்றேன். அன்னைக்கு இல்லாத எம்ஜிஆர் இன்னைக்கு இப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்கூட பார்க்கிறோம். விஜய் அவர்கள் வேற, எம்ஜிஆர் அவர்கள் வேற. அது உருவ ஒற்றுமையில இல்ல, உருவ ஒற்றுமை கிடையாது. ஆனால் மனதளவில் ஒற்றுமைப்பட்டவர்கள் தான் எம்ஜிஆர், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதை இன்னைக்கு பயன்படுத்த அந்த ஒரு செயலும் சரி, அவங்க என்னென்ன சொற்களை அங்க பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் என் மனசுல ஆழ பதிஞ்சிருச்சு. நான் மட்டும் இல்லை, என் குழந்தைங்களுக்கு இங்க நான் காட்டினேன். ஓ இப்படிதாயா, இது இப்படிதான் இருந்திருப்பாரு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு நீங்க பாட புத்தகம் படிக்கிறீங்கல்ல, அவர் இது மாதிரிதான் இருந்திருப்பா அப்படின்னு நான் காட்டினேன். சோ இன்னைக்கு நடந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு நிகழ்வா தான் நான் பாக்குறேன். இதுல இருந்து நம்ம தெளிவு பெற வேண்டியது, இந்த போதை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் நாம அறவே விட்டு ஒழிக்கணும் அப்படிங்கறதான் என்னோட கருத்தா இருக்குது. சரிப்பா, இவ்வளவு பேசிட்டியே, அந்த பக்கம் இந்த அறங்காவலர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூஸா போயிட்டு இருக்குதே, இவரை வச்ச ப்ரொடியூசர் தான், எப்படி இவரை வச்ச ப்ரொடியூசருக்கு தான் பதவி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. நம்ம முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இருக்காங்கன்னா, அவரு கண்ணு கெட்டுனா அவங்க டேபிளுக்கு வர டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டு அப்படியே சைன் போடுற ஆள் கிடையாது. நம்ம முன்னால் இருந்த முதல்வர்கள் அத்தனை பேருமே பல பேர் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா பொம்மை முதல்வர் நாங்க, இந்த பக்கம் அவர் சுயேட்சை எடுக்க மாட்டாங்க, முடிவு இல்லாத ஒரு துணிவு இல்லாதவர், இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச்ச கேட்கிற அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் துணிகரமான முடிவு, அதுவும் தன்னிச்சையான முடிவு, அது மக்கள் நலன் சார்ந்த முடிவா தான் இருக்கும். அது மாதிரி விஷயம் தான் இன்னைக்கு இவர் அர்ச்சனா கல்பாத்தியா அவங்க நம்ம தலைவர் நம்ம முதல்வர் விஜய் அவர்களை படம் வைத்தாங்க இல்லையா, உடனே அவங்க எடுத்தோடனே இவங்களுக்கு எப்படி மாநில பதவி, அதாவது அறங்காவலர் குழு தலைவர், மாநில தலைவர் பதவி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரிப்பா, இது விடுங்க. அடுத்தது வேல்முருகன் அவர்களுக்கு இதே மாதிரி உறுப்பினர் பதவியை கொடுத்துருக்கீங்க. இவங்கெல்லாம் என்னத்த போய் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் போது அவங்க அப்பா பல நன்கொடைகளையும் பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. அது 1 வருடம் 2 வருடம் பல வருடங்களாக இருந்ததுனால மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. மென்மேலும் பணி சொல்லணும். உண்மையிலுமே சொல்றேன், இந்த அறங்காவலர் பதவி, இந்த பதவி கொடுக்கறதுக்கு அந்த சொசைட்டில, அந்த பகுதியில இவங்க இருக்கிற அந்த தொகுதியில கூட கணக்கு எடுக்கலாம்னு வச்சுங்களேன். இப்ப மாநில அளவில் அவங்க மீது எந்த குற்றமும் இருக்கக்கூடாது, எந்த கிரைம் ரெக்கார்டும் இருக்கக்கூடாது. அதனாலதான் அவங்களை எடுத்திருக்கிறாங்க. வேல்முருகன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலையில எத்தனை தடவை பாட்டு பாடிக்கிட்டு எங்க போகவும் கிரிவலம் வரவும் இப்படி நம்ம ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர் இன்வால்வ் ஆனது நமக்கு நல்லாவே தெரியும். அவரு கொடுத்திருக்காங்க. இது மாதிரி உடனே தூக்கி கொடுத்துட்டாங்க, உடனே இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது குருட்டுத்தனமான ஒரு பேச்சுகளை நம்ம நம்ப கூடாது, நம்பவும் தயாரா இல்ல. ஆனா இருக்கிற சில பேரையும் பிரெயின் வாஷ் பண்றாங்க பாத்தீங்களா, இது தவறான செயல். அவர் கொடுத்த முடிவு தெள்ள தெளிவான முடிவு. இருக்கிற நம்மளுடைய அறங்காவலர்களை மேம்படுத்தவும், அந்த கட்டட பணிகளையும் அந்த கோவில் நிர்வாக சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் குயிக்கா சீக்கிரம் விரைந்து முடிக்க அப்படிங்கிறதுக்காக தான் விரைவா செய்யக்கூடிய ஒரு செயல்பாட்டாளர்களை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்தா இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து? ப்ரொடியூசர் மட்டும் தான் போட்டிருக்காங்களா? அதுல ஒரு மீம்ஸை பார்த்தங்க. அந்த மீம்ஸை பார்க்கும் போது எனக்கே சிரிப்பா வந்துருச்சு. அப்படி பார்த்தா ஒருத்தர் சொல்றாங்க அந்த மீம்ஸ்ல, முதல்வர் விஜய் அவர்கள் படம் எடுத்தவங்களை எல்லாம் இப்படி அறங்காவலர் பதவிக்கு போட்டான்னு சொன்னாங்களே, அப்போ முதல்வர் விஜய் அவர்களை வச்சு எடுத்த ப்ரொடியூசர் ஒருத்தர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாம் போட்டுட்டே கடைசியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டோ போட்டிருக்காங்க. அது பார்க்கும் போது ஆமால, குருவி படத்தை எடுத்த ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்களே எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து இருக்காங்களே, இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பார்க்கும்போது உண்மையிலுமே ஒரு சுவாரஸ்யமா தான் இருந்துச்சு. இதுக்கு நீங்க தான் கமெண்ட் சொல்லணும். பாக்குற மக்கள் நீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க, இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரெண்டும் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சுத்தி சுத்தி வந்துச்சு. ஏன் அண்ணாமலை அவர்களை பத்தி பேச்சே வரல அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம தம்பி தங்கையில் கேட்டாங்க. நாம பார்க்கும்போது அமைதியாகி விட்டார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு, இவர் அமைதியாகி விட்டார் அண்ணாமலை கிடையாது, அமைதியா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு தான் நான் நம்புறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, போன பீரியட்ல கொதித்தெழுந்தவர் நம்ம அண்ணாமலை அவர்கள். தினமும் மீடியா பறக்கும் அனல் பறக்கும், செய்தியாளர் கேட்டா அப்படி சும்மா பலரும் நின்னப்பது, நீ செய்தியாளர்னா நான் உனக்கு பதில் சொல்லணுமா அப்படிங்கிற அனல் பறக்கிற அந்த விவாதம் நடக்கும் அந்த இடத்தையே. ஆனா இப்போ அவரால் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையிலேயே சொல்றேன், அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு நம்ம 1 வருடம் 2 வருடம் நாம காலம் கொடுக்கணும்.
கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு உடனே தூக்கி அவதூறு பரப்புறதுக்கு நம்ம என்ன எதிர்கட்சியா இல்ல திராவிட முன்னேற்ற கழகமா அப்படின்னு அவன் மனசுல தோன்றி இருக்கலாம். அதனால அமைதியா இருக்கிறாரு. அந்த அமைதியை தாண்டி அவர் பின்னால் ஒரு மனக்கணக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன கணக்கு? இப்ப இந்த அரசாங்கம் இப்ப தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடக்கணும், ஏதாவது ஒரு தொந்தரவோ இல்ல மக்கள் அல்லல் பட்டு இருக்கணும், சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கணும், அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில தான் அடிப்படை வசதிகள் இல்லாம இருக்கணும், மக்கள் அந்த பக்கம் போகும்போது பணம் இல்லாத திண்டாடணும். இது மாதிரி ஒரு ஒரு செழிப்பில்லாத தமிழ்நாடாக இருக்கும் போது நாம ஒரு அரசியல் கட்சி உருவாகிறது சரி. அரசியல் கட்சி எப்போ உருவாகும்? ஒரு கட்சி அதாவது கட்சியாக உருவெடுத்தால் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாத சமயத்தில் இன்னொரு கட்சி உருவெடுக்கும். அதுதான் நிதர்சன உண்மை. ஆனா இங்க ஒரு கட்சி 2-3 வருடங்களிலே உருவாகி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சக்தியா மாறியும் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு இன்னலும் இல்லாமல் செம்மையாக போயிட்டு இருக்க, மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னொரு கட்சி தேவையா? அது இயக்கமாவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அவ்வித லீடர்ஸ் அப்படிங்கிறது இயக்கமாவே வச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே உறுதிமொழி எடுத்த மாதிரி 20 லட்சம் 50 லட்சமா மாறினோனையும் நான் இதா மாறிக்கிறேன், எது கட்சியா மாத்திக்கிறேன் அப்படின்னு. 20 லட்சம் 50 லட்சமா எதுக்கு மாறணும்? நான் என்னோட கேள்வி, 20 லட்சம் 50 லட்சமா மாறணும்னா இங்க நடந்துகிட்டு இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற இளைஞர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதரவு கொடுக்கிற அங்கேயே செயல்பட்டு கொண்டு இருக்கிற நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகள் இந்த பக்கம் வரணும். எந்த பக்கம்? வீத லீடர்ஸ் அண்ணாமலை அவர்கள் பக்கம் வரணும். எப்போ வருவாங்க? தமிழக அரசாங்கத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்படும் போதுதான் அங்கிருந்து இங்க வருவாங்கன்னு தான் நான் நம்புறேன். அது வரைக்கும் அந்த 50 லட்சம் ரீச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமா இருக்குது. இதை உணர்ந்ததுனாலதான் அண்ணாமலை அவர்கள் நல்லாவே இருக்குது, யூத் எல்லாமே அந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருப்தியா அரசாங்கம் செயல்பட்டு இருக்குது, அப்ப நாம இருக்கிற இடத்துல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கு இந்த தமிழக அரசாங்கம் செயல்படாத ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்காமையும் நல்ல சட்டத்தையும் நல்ல ஒரு திட்டங்களையும் கொடுக்காத சூழ்நிலையில நாம இருக்கிறோம். அந்த டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த இளைஞர்கள் நம்ம பக்கம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு மனக்கணக்கு போட்டதுனாலதான் அவர் இந்த ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கிறாருன்னு தான் நான் நம்புறேன். அவரை எதிர்த்து பேசணும் இல்ல விஜய் அவர்களை எதிர்த்து பேசினா என்ன நடக்கும்னு அவருக்கும் தெரியும். என்ன நடக்கும் மீன்ஸ் மிரட்டுற தோணி இல்ல, அவருக்கு ஏற்கனவே நல்லது நடக்கிற விஷயங்கள் நீங்க எதுக்கியா வர அப்படிங்கிறது அவருக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த கிரேஸ் குறைஞ்சு போயிடும் அவருக்கே தெரியும். அதனாலதான் அவர் அமைதியாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சரியான வழியில் வந்திருப்பார். ஒருவேளை அவர் மனக்கணக்குல நல்லதா நடந்துச்சுன்னா நாம ஏன் அவர்களுக்கு ஒரு இணைந்த கைகளை இருக்கக்கூடாது அப்படின்னு மனசுல தோன்றி இருக்கும்ல. அவங்களுக்கு ஒரு பலமா கூடுதல் பலமா நாம போய் அவங்க கட்சியில் இணைந்து இல்ல அரசாங்கத்துக்கு உதவியா ஏதோ ஒரு வழியில் இருக்கலாம் இல்ல. சோ இது மாதிரி எண்ணங்கள்லாம் அவருக்கு தோன்றனாலதான் அண்ணாமலை அவர்கள் அமைதியாக இருக்கிறார் அப்படிங்கறத என்னோட கருத்தா சொல்லி இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பார்த்த உணர்வு மற்றவங்க அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.